சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வகுப்பு சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் வகுப்பு சான்றிதழை உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேர்வர்கள் சான்றிதழில் தங்களது பெயர், தந்தை பெயர், வகுப்பு அதாவது கம்யூனிட்டி, சான்றிதழ் எண் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க பேர் உங்க நேம் கரெக்டா இருக்கணும். எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உங்க 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். இன்ஷியலை பொறுத்த வரைக்கும் உங்க சர்டிபிகேட்ல உங்க பேருக்கு முன்னாடி இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துங்க, இல்ல பேருக்கு பின்னாடி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் உங்க சர்டிபிகேட்லயும் இருக்கணும். சில நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 நேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவகுமார் அப்படின்னா சிவா ஒரு கேப் விட்டு குமார் இருக்கும். சில பேருக்கு சேர்ந்து இருக்கும். உங்க 10th மார்க் ஷீட்ல எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயும் இருக்கணும். அடுத்தது உங்க தந்தை பெயர் அதாவது உங்க ஃபாதர் நேம் கரெக்டா இருக்கணும். ஆனா ஃபாதர் நேமுக்கு இனிஷியல் இருக்கணுமான்னு தேவையில்லை. அடுத்து என்ன சொல்லிருக்கான்னு பார்க்கலாம். மேலும் சான்றிதழை அறிவிக்கையில் குறிப்பிட்டவாறு உரிய அலுவலரிடம் பெறப்பட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சில பேர் மட்டும்தான் சைன் பண்ணியிருக்க முடியும் அந்த சர்டிபிகேட்ல. அவங்க சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே 4th குரூப் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணுமா ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. மேலும் இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழில் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆன்லைன்ல வாங்காம டைரக்டா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல ஆபீஸ் சீல் கண்டிப்பா இருக்கணும், டேட்டும் கண்டிப்பா இருக்கணும். அதை செக் பண்ணிக்கிங்க. கணவர் பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது உங்க ஹஸ்பண்ட் நேம்ல நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது அக்செப்ட் ஆகாது. உங்க அப்பா பேரு தான் அதுல இருக்கணும். இப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உங்க நேம் நான் சொன்ன மாதிரி இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு ரீ அப்லோட் வரும். அந்த டைம் என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, மன்னிப்பு கடிதம் அதாவது அப்ளாஜி லெட்டர் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, தமிழ் வழியில் கல்வி பயின்றோர், முன்னாள் இராணுவத்தினர் என உரிமை கோரிய தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது பிடபிள்யூடி கேண்டிடேட், டிடபிள்யூ கேண்டிடேட், பிஎஸ்டிஎம், எக்ஸர்வீஸ்மேன் இப்படி கிளைம் பண்ணிருந்தீங்க உங்க அப்ளிகேஷன்ல அப்படின்னா, இப்ப அதுக்கான சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு, தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் நீங்க ஆன்லைன்ல வாங்கியிருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதை பத்தி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, 2024 வாங்கின பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் ஒருமுறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பப்படுமா? தேர்வர்கள் ஒருமுறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் ஒப்புகை சீட்டை பதிவிறக்கம் செய்யலாம், அச்சிடலாம். சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பப்பட மாட்டாது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு உங்க போனுக்கு எஸ்எம்எஸ் இல்லைன்னா இமெயில் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ்எம்எஸோ இமெயிலோ உங்களுக்கு வராது. ஆனா அக்னாலஜ்மெண்ட் வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ
அந்தந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இந்த ஸ்டாண்டர்டில் தான் நீங்கள் வாங்கணும். அதாவது இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதில் யார் சைன் பண்ணணும் அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் எபோவ் தி ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன். அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க தான் இதில் சைன் பண்ணணும். அவங்க நேமு, டெஸ்டினேஷன், சீல் இருக்கணும், டேட்டும் கரெக்டாக இருக்கணும். கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் சான்றிதழ்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்ய வேண்டும்? தேர்வர்கள் தங்களது சான்றிதழ்களை தேர்வான இணையதளத்தின் ஒருமுறை பதிவு பிரிவின் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் மூலம் பதிவேற்றம் செய்யலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஓடிஆர் பிளாட்ஃபார்ம் மூலம், உங்கள் ஓடிஆர் அக்கௌண்ட் மூலம் தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருமுறை பதிவு தளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மீண்டும் திருத்தம் செய்து பதிவேற்றம் செய்யலாமா? ஒருமுறை பதிவுத்தளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் சான்றிதழை தவறாக பதிவேற்றம் செய்து இருந்தாலோ அல்லது பதிவேற்றம் செய்யாமல் விடுபட்டிருந்தாலோ சரியான சான்றிதழை 25/5/2025 வரை பதிவேற்றம் செய்யலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட்டை ரீ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். மே 25 வரைக்கும் நீங்கள் திரும்ப ரீ அப்லோட் பண்ணலாம். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட பிரிவிற்கு முன் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பெற்ற வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? மாவட்ட பிரிவிற்கு முன் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பெற்ற வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வாங்கியிருப்பீங்க. இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் 2ஆக பிரிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிருப்பீங்க. இப்போ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்லுமா அப்படின்னா கண்டிப்பாக செல்லும். அதை டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாலுக்காவும் மாறி இருந்துச்சு இப்போ அப்படின்னா அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால வேற தாலுக்காவில் இருந்தால் கூட பரவாயில்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுவாங்க. அறிக்கை தேதிக்கு முன்னர் பெறப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அறிக்கை தேதிக்கு முன்னர் உரிய படிவத்தில் பெறப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் பிடபிள்யூ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா உரிய படிவத்தில், அதாவது உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 567 அனெக்சர் 2ல் ஃபார்ம் நம்பர் 567 இதில் வாங்கியிருந்தா மட்டும்தான் டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் யார் யார் இஷ்யூ பண்ணலாம், எந்தெந்த கேட்டகரிக்கு இஷ்யூ பண்ணலாம் அதை கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் யாருக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு யார் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இணைய வழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ், தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாமா? இணைய வழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ், தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி பிஎஸ்சிஎம் நம்பர் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. இப்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்படின்னா நியூ சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணால் டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், அந்த நம்பர்லாம் மாறினா ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக ப்ராப்ளம் கிடையாது. மாற்றுத்திறனாளி சான்றிதழை பழைய படிவம் 4இல் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? மாற்றுத்திறனாளி சான்றிதழை பழைய படிவம் 4இல் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி சான்றிதழை அறிக்கையின் பிற்சேர்க்கை 2இல் உள்ள உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஃபார்ம் 567, அதாவது அனெக்சர் 2ல் உள்ள ஃபார்ம் 567 தான் நீங்கள் சர்டிஃபிகேட். இதில் எது சூட் ஆகுதோ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும்.
ஃபார்ம் நம்பர் 4ன்னு ஒன்று இருக்குது, அதுவும் டிஎன்பிசியோட ஃபார்ம் தான். ஆனால் அது பழைய ஃபார்ம். அதில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க சர்டிஃபிகேட் வாங்கி அப்படின்னா டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தேர்வர்கள் 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டயம், பட்டப்படிப்பு சான்றிதழை பெற்ற பின் பெயர் மாற்றம் செய்து இருந்தால் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அரசு இதழில் வெளியான அறிவிக்கை கவர்மெண்ட் கெசட் அல்லது உரிய நீதிமன்ற ஆணையை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 10th முடித்த பிறகோ இல்லை +2 முடித்த பிறகோ இல்லைன்னா டிகிரி இது முடித்த பிறகு உங்கள் சர்டிஃபிகேட்டில் உள்ள நேமை என்ன நேம் இருக்கோ அது இல்லாமல் நீங்கள் வேறு நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 விதத்தில் நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். ஒன்று கவர்மெண்ட் கெசட்டில் வெளியான அந்த நோட்டிஃபிகேஷனை அட்டாச் பண்ணணும், இல்லைன்னா கோர்ட் ஆர்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும், ப்ரூஃபாக அட்டாச் பண்ணணும். அப்போ தான் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க டிஎன்பிசி. தேர்வர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் தெரிவித்த பெயருக்கும் 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டயம், பட்டயப்படிப்பு சான்றிதழில் உள்ள பெயருக்கும் எழுத்துப்பிழை, பெயரில் எழுத்துக்களுக்கு இடையே இடைவெளி, ஸ்பேசிங், தலைப்பெழுத்து, இனிஷியல் ஆகியவற்றில் ஏதேனும் வேறுபாடு இருந்தால் அதற்குரிய விளக்கத்தினை ஒரு உறுதிமொழியாக அண்டர்டேக்கிங் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அதே தான் இப்பயும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் நேமில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்து இனிஷியல் மாறி இருந்து பேருக்கிடையில் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு உறுதிமொழி கடிதம், அதாவது அண்டர்டேக்கிங் கடிதத்தை ஒன்று சேர்த்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் அண்டர்டேக்கிங் அதாவது உறுதிமொழி கடிதம் எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இணைய வழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? இணைய வழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை. இந்த வீடியோவில் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷனில் சர்டிஃபிகேட் நம்பரை தப்பாக மென்ஷன் பண்ணிட்டீங்க, இப்போ வேறு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை இப்போ நியூ சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறீங்க, நம்பர் மாறுது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எதுவும் நீங்கள் லெட்டரை அப்லோட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் 25 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணுறேன்.